பாருங்க. கௌரிமா, அந்த பத்திரிக்கையை பார்க்காதீங்க கௌரிமா. ஏன் சின்ராசன, என்ன பத்திரிக்கை? கௌரிமா வேணாம். விவாகரத்தா? பிரிவு விழா பத்திரிக்கையா? அப்படின்னா துர்காவையும் சித்தப்பாவையும் பிரிச்சு விட போறாங்களா? அப்படிதான் அதுல போட்டிருக்கு. ஒரு குட்டி கோவிலுக்கு முன்னாடி அம்மா சாச்சியா பிரிச்சு விட போறாங்களா? நம்ம ஊர் அம்மனுக்கு முன்னாடிதான் துர்காவுக்கு சின்னையா தாலி கட்டினாரு. இப்போ அதே மாதிரி கோவில் முன்னாடியே பிரிச்சு விட போறாங்களாம்மா. என்ன கொடுமைனா இது? ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் துர்கா நமக்கு போன் பண்ணலன்னு சந்தோஷப்பட்டேன். இப்படி தலையில கள்ள தூக்கி போட்டுட்டாலே. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு, இப்ப அது படியே நடந்து போச்சு. அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்தி வருதுன்னு இதுக்காக தான் காத்துட்டு இருந்தனா? என்ன நடந்திருக்குமோ? இந்த முடிவை யார் எடுத்திருப்பா? சித்தப்பாவா, துர்காவா, இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களா? விவாகரத்து பண்ற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சு ஆகணும்னு நீ சித்தப்பாக்கு போன் பண்ணுன. என்னாச்சுன்னு? சின்னையா எடுக்க மாட்டேன்றாருமா. கௌரிமா அழுவாதீங்கம்மா. கௌரிமா எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் பூஜிதா, உங்களை பார்க்கிறதுக்கு துர்காவும் அசோக்கோட அத்தையும் வந்திருக்காங்க மேம். வர சொல்லு. மேடம் வாங்க மேடம். வாங்க. வணக்கங்க. வா வா துர்கா, வா. வணக்கங்கம்மா. என்ற பேர் கோகிலா. நம்ம அசோக் அவன் அத்தை. அப்படியா? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. உங்க நேரம் பொண்ணானது, அத வீணடிக்க கூடாதுங்க. வந்து சொல்லி முடிச்சுப்புட்டு உடனே கிளம்பிருப்போங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோமுங்க. என்ன பத்திரிக்கை? அம்மா, அத நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். அம்மாடி துர்கா, அம்மாவுக்கு உன் கையால பத்திரிக்கை கொடு. எடு எடு எடு. அட என்ன எடுப்புல. ஒரு நிமிஷங்கம்மா. கொடு. வாங்க. புள்ள பயப்படுதுங்க. நானே கொடுத்துருந்தேங்க. கொடு. வாங்கிக்கோங்கம்மா. விவாகரத்துக்காக பத்திரிக்கையா? விவாகரத்தா? இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்றதுங்கம்மா, துர்கா இருக்கே, இதான் சட்டப்படி விவாகரத்து வேணா. எப்படி அம்மன் கோயில
அம்புட்டு ஊர் மக்கள் முன்னாடி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி இந்த கல்யாண முடிவு கோயில தான் வச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு. சரி, சின்ன புள்ள ஆசை ஏன் கெடுக்கணுமேனுதான் பத்திரிக்கை அடிச்சிட்டோமுங்க. என்னன்னா பாருங்க, எப்பவும் முதல் பத்திரிக்கைய எங்க தெய்வத்துக்கு தாங்க வைப்போம். ஆனா அசோக்க பொறுத்த வரைக்கும் அவன் கும்பிடுற சாமியே நீங்க தான். அதே பத்திரிக்கைய உங்களுக்கு வைக்கலான்னு வந்தமுங்க. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி கோவில்ல தான் இது நடக்கணும்னு துர்கா சொன்னப்போ நான் கூட சந்தோஷப்பட்டேன். பிரியறதுக்கு ஒரு விழாவான்னு. இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ வேகமா பத்திரிக்கையோட நீங்கெல்லாம் வந்து நிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ அசோக பிரிஞ்சு போறதுல உறுதியா இருக்க, அப்படிதானே துர்கா? அம்மா கேக்குறாங்களே, வாயை திறந்து சொல்லு. வாயை மூடிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் துர்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே இல்ல இல்லைங்க, நானு அமைதியா இருக்கிறேனுங்க. நீங்க பேசுங்க. துர்கா, கோர்ட்டுக்கு போனா கூட டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஆகும். ஆனா நீ சொல்றபடி போனா எல்லாருமா சேர்ந்து உன்னை ஊருக்கு இப்படியே அனுப்பி வச்சிருவாங்கம்மா. அதுக்கப்புறம் சட்டப்படி பிரிஞ்சுதான் ஆகணும். நீயும் அசோக்கும் இப்பவே பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடுமா? எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? அவசரம்லாம் இல்ல மேடம். சின்னையா கூட ஒரு நாள் இருந்தாலும் என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு தினம் தினம் என்னால அவருக்கு கஷ்டம்? கோர்ட்டு மூலமா நடக்கிறது நடக்கட்டும். கோவில் முன்னாடி உடனே நடக்கணும். நீ பேசுறத பார்த்தா உனக்கு எந்த ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் என்ன சொல்ல முடியும்? அந்த அம்மனே உனக்கு நல்ல தீர்ப்பா கொடுக்கட்டும். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாங்களா? அம்மா, அசோக்கும் துர்காவும் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அதனால இந்த பிரிவு விழா உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும். அதோட அம்மா குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இது வரைக்கும் கோர்ட் மூலமா ஆயிரக்கணக்கான விவாகரத்து கேஸுங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க. இப்ப முறையா கோவில்ல வந்து கொடுக்க போறீங்க. கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா நாளைக்கு சட்டப்படி கோர்ட்டு கேஸ்னு வரும்போது விவாகரத்து ஈஸியா கிடைச்சிடும் பாருங்க. சரி, இதுதான் உங்க விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும். நான் வந்துடுறேன். ஆகட்டுங்க ஆகட்டுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏ துர்கா, அந்த பிள்ளை பூஜிதாக்கு ஒரு பத்திரிக்கை கொடு. கொடு. இரு, நானே கொடுத்துறேன். வாங்கிக்கோமா. அம்மா வாங்கிக்க சொல்லுங்க. தவறாம வந்துருமா? வந்துருங்க. நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க. வரோம் பூஜிதா. போலாமா? வரோம் மேடம். உண்மையிலேயே துர்காவால பிரச்சனை இல்ல, வீட்ல இருக்கிற மத்தவங்களால தான் பிரச்சனை. அவ அந்த வீட்ல இல்லாம தனி குடுத்தனம் போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. மேம், ஆனா அசோக் ஒத்துக்க மாட்டானே. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணே, சத்யா அம்மாக்கு போன் போடுங்கண்ணே. அம்மா, ரிங் போகுதுங்கம்மா.
கௌரி பாப்பா தான் கால் பண்றா. இப்ப அந்த பத்திரிக்கையை பார்த்து பயந்து போயிருப்பாளே. எடுக்கலாமா வேண்டாமா? இல்ல பேசிடலாம். சத்யாமா, ஹலோ, சொல்லு கௌரி. எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சுமா. இது வரைக்கும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுதான் பாத்திருக்கேன். இப்படி பிரியறதுக்கு பத்திரிக்கை அடிச்சு பார்த்தது இல்லம்மா. துர்கா இப்படி ஒரு பத்திரிக்கை அனுப்பியிருக்கான்னு தெரியறப்போ மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சும்மா. என்னம்மா நடக்குதாங்க? சித்தப்பாக்கு போன் போட்டு துர்கா கிட்ட பேசலான்னு பார்த்தா அவரு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க சும்மாவாமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சத்யாமா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கௌரி. ஆனா துர்கா விடாப்புடியா டைவர்ஸ் வேணும்னு இருக்கா. உன்கிட்ட போன்ல பேசினா நீ ஏதாவது சொல்லுவேன் தான் போன் எடுக்கல அவ. எதுக்காக இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல கௌரி. எனக்கே கோவமா வருது. நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். துர்கா என்ன முடிவு வேணா எடுக்கட்டும். ஆனா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. துர்காவும் சித்தப்பாவும் தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ போறாங்க. இது மாசாணி அம்மா போட்ட முடிச்சு. இத யாராலையும் மாத்த முடியாது. இதுல ஏதாவது தப்பா ஆச்சுன்னா அந்த அம்மனை நான் கேள்வி கேட்பேன். எனக்கு அந்த அம்மன் பதில் சொல்லியே ஆகணும். துர்கா எப்படி இதை சாதிச்சு காட்டுறான்னு பாக்குறேன். நான் வைக்கிறேமா. ஓகே சார். நீங்க போலாம். வணக்கங்க. ஹாய் துர்கா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்ன? என்ன விஷயம்? யூ லுக் நைஸ். இந்த புடவை அசோக் எடுத்து கொடுத்ததா? என்ன பேசவே மாட்டேங்கிற? புரியுது, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களால சில குழப்பங்கள். அதுக்கெல்லாம் உனக்கும் அசோக்கும் பிரச்சனை வந்து நீ டைவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு கேக்குற அளவுக்கு வந்துருச்சு. அசோக் கிட்ட நான் விளக்கமா பேசிட்டேன். இந்நேரம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் ஹஸ்பண்டும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன துர்கா, நான் தான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. இவங்க யாரு? நானுங்களா? நான் அசோக் இல்லைங்க, அவன் அத்தை. உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லுச்சு, அதாங்க துணைக்கு வந்தேன். பத்திரிக்கையா? வீட்ல எதுவும் விசேஷமா? துர்கா, அன்னைக்கு நடந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த முறை நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சரி சொல்லு, என்ன விசேஷம்? கண்டிப்பா வந்துடணும் மேடம்.
நான் வராமலா? என்ன துர்கா இது? திருமண முறிவு விழாவா? நான் அசோக் கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் உன்னை புரிஞ்சுக்கலையா? இல்ல டைவோர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு நீ பிடிவாதம் பிடிச்சியா? இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். மேடம், துர்கா, உன் மேல துளி கூட தப்பில்ல. அசோக் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அவரு மேலயும் அவர் குடும்பத்து மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். மேடம், டைவர்ஸ் கேட்டதே நான் தானே. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமாங்க. என்ன சொல்ற? சின்னையாவுக்கு ஏத்த மனைவியா வாழவும் முடியல. என்னால அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கவும் முடியல. தினமும் என்னால அவருக்கு நிம்மதி போகுது. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். ஓஹோ, அப்ப கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? அங்க விசாரிப்பாங்கல்ல. அங்க 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். கோர்ட் மூலமா போனா டிவோர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. அதனால கோவில்ல வச்சு ஊரை கூட்டி இப்படி பத்திரிக்கை அடிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறதுக்கு யாராச்சும் பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பாங்களா? என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? மேடம், ஒரு நிமிஷங்க. அது என்னங்கன்னா, பாப்பதாங்க ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கல்யாணத்தை முடிச்சிட முடியுமா? எப்படி என் கல்யாணத்தை கோயில வச்சு பண்ணீங்களோ அதே மாதிரி கோயில வச்சு எங்களை பிரிச்சு விடுங்கன்னு சொல்லுச்சு. சரி, துர்கா ஆசைப்படுதே, அதான் நம்மளும் பத்திரிக்கை அடிச்சு விழாவை விமர்சையா பண்ணணும்னு நினைச்சுமுங்க. கணவன் மனைவிய பிரிச்சு விட போறீங்க. இந்த விழாவை நடத்துறதே தப்புன்னு சொல்ற. பத்திரிக்கை அடிச்சு என்கிட்டயே வேற கொண்டு வந்து கொடுக்குறீங்க. உங்க பேச்சுல அவ்வளவு சந்தோஷம் தெரியுதே. அசோக் அத்தல்ல அப்படிதான் பேசுவீங்க. பத்திரிக்கையா பத்திரிக்கை? நான்சென்ஸ். மேடம், அவங்கள திட்டாதீங்க மேடம். நான் விருப்பப்பட்டு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். இத வீட்ல உள்ளவங்க எல்லாம் இதை ஏற்பாடு பண்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான். இந்த ஒரே காரணம்தான், நான் அவருக்கு பொருத்தமானவ கிடையாது. அப்ப அசோக்கு இதுல சம்மதம், அப்படிதானே? என்னோட விருப்பம் தானே மேடம். அவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு இதுதான் சந்தோஷம்னா சரி, கோவில்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம் மேடம். நீங்க கண்டிப்பா வரணும். வராம மட்டும் இருந்துடாதீங்க. இந்தாங்க மேடம். அப்போ நாங்க கிளம்புறோம் மேடம். அவசியம் வந்துருங்க. விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிருக்குங்க. வந்துருங்க. வாப்புல. துர்கா,
என்ன துர்கா, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்னாச்சு? ஆமா, கையில என்ன? ஒண்ணு இல்லக்கா. நீ கைய முதல்ல காட்டு, என்கிட்ட மறைச்சிட்டு இருக்காத, நீ காமி. ஏன் இந்த செயினை கையில வச்சிட்டு இருக்க? சொல்லு துர்கா. சின்னையா எனக்கு வாங்கி கொடுத்த செயின். அதான் தெரியுமே, இதை ஏன் கழுத்துல போடாம கையில வச்சிருக்க? இல்லக்கா, வீட்ல இருக்கும்போது எதுக்கு போடணும்னு தான் பீரோல வச்சிருந்தேன். துர்கா, அசோக் ஒரு செயினை வாங்கி கொடுத்தத பார்த்து பார்த்து இவ்ளோ சந்தோஷப்படுறியே, அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ற? என்னால அவருக்கு தகுந்த மாதிரி வாழ முடியலையே. நான் இருக்கிறது அவருக்கு பிரச்சனையா இருக்கு. என்னால அவரு நிம்மதி கெடுது. அவரை விட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறதே அவருக்காக தான்க்கா. எல்லாமே அவனுக்காகன்னு சொல்ற. நீ போனதும் அசோக் அவன் வேலையை அவன் பாட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஊருக்கு போய் நீ என்ன பண்ணுவ துர்கா? அசோக்க மறந்துடுவியா? அது எப்படிக்கா மறக்க முடியும்? சின்னையா என் உசுர்ல கலந்திருக்காரு.